வணக்கம் நண்பர்களே. இந்திய பண்பாட்டில் ஆழமாக வேரூன்றிய ஜோதிடம், வானியல் கோள்களின் நிலைப்பாடுகளுக்கும் மனித வாழ்வியல் கதியியல்புகளுக்கும் இடையே உள்ள நுட்பமான தொடர்புகளை ஆராயும் ஒரு தொன்மையான அறிவியலாகும். இது வெறும் கணிப்பு மட்டுமல்லாமல், தனி மனிதனின் பிறப்பு குறித்து நட்சத்திரம், ராசி, லக்னம் ஆகியவற்றின் அடிப்படையில் அவரது குணாதிசயங்கள், திறமைகள், பலவீனங்கள் போன்றவற்றை துல்லியமாக வரையறுக்க உதவுகிறது. ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவன் என்பதை ஜோதிடம் அங்கீகரிக்கிறது. அவனது உடல்நலம், கல்வி, தொழில், திருமண வாழ்க்கை, உறவுகள், நிதிநிலை போன்ற வாழ்வியல் பல்வேறு அம்சங்களை கோள்களின் சஞ்சாரங்கள் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை பற்றிய ஆழமான புரிதலை இது வழங்குகிறது. ஜோதிடத்தின் முதன்மையான நேர்மறையான அம்சங்களில் ஒன்று ஒருவருக்கு சுய அறிவை வழங்குவதாகும். ஒருவரின் ஜாதகத்தை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அவர் தனது உள்ளுணர்வையும் உள்ளார்ந்த பலத்தையும் கண்டறியலாம். எடுத்துக்காட்டாக, ஒருவரது ஜாதகத்தில் கலைத்துறையில் சாதகமான அம்சங்கள் இருந்தால் அவர் அத்துறை சார்ந்த முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். இது சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க உதவுகிறது. கல்வித்துறையில் எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பது, எந்த தொழில் லாபகரமாக அமையும், யாருடன் உறவு கொள்வது சிறந்தது போன்ற முக்கியமான வாழ்வியல் கேள்விகளுக்கு ஜோதிடம் ஒரு வழிகாட்டியாக அமைகிறது. மேலும், வாழ்க்கையின் சவாலான காலகட்டங்களில், அதாவது சனிப்பெயர்ச்சி, குருப்பெயர்ச்சி, அஷ்டமத்து சனி போன்ற முக்கிய கிரக மாற்றங்களின் போது ஏற்படக்கூடிய சாதகமற்ற விளைவுகளை எதிர்கொள்ள ஜோதிடம் பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் பரிந்துரைக்கிறது. இவை ஒருவரின் மன அமைதியையும் ஆன்மீக பலத்தையும் பெருக்கி எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறையான சிந்தனைகளை வளர்க்க உதவுகின்றன. ஒருவரது ஆயுள், ஆரோக்கியம், செல்வம் போன்ற வாழ்வியல் அடிப்படை அம்சங்களை மேம்படுத்தவும், வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை நம்பிக்கையுடன் கடந்து செல்லவும் இது ஒரு உந்து சக்தியாக செயல்படுகிறது. ஜோதிடம் திருமண பொருத்தம் பார்ப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இருவரது ஜாதக பொருத்தத்தின் மூலம் அவர்களது வாழ்க்கை எவ்வளவு சுமூகமாக அமையும், குணநலன்களில் உள்ள ஒத்திசைவு, பரஸ்பர அன்பு, புரிதல் போன்றவற்றை அறிய உதவுகிறது. இது பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய குடும்ப பிரச்சனைகளை தவிர்க்கவும், நிலையான, மகிழ்ச்சியான உறவை உருவாக்கவும் துணை புரிகிறது. ஒட்டுமொத்தமாக, ஜோதிடம் என்பது கடந்த காலத்தை ஆராய்ந்து, நிகழ்காலத்தை புரிந்து கொண்டு, எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைப்பதற்கான ஒரு விரிவான வழிகாட்டியாகும். இது ஒருவருக்கு நம்பிக்கையையும் தெளிவையும் அளித்து வாழ்க்கையை முழுமையாக வாழத் தூண்டுகிறது. இப்போது 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஷ ராசி, ராசி சக்கரத்தின் முதல் அடையாளம். இது தலைமை பண்புகள், நம்பிக்கை, ஆற்றல், உற்சாகம் மற்றும் தீர்மானத்தை கொண்டுள்ளது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் பணிகளை செம்மையாக முறைப்படுத்தும் திறன் மிக்கவர்களாக விளங்குகிறார்கள். நெருப்பு குணம் கொண்ட இவர்கள் மன உறுதி மிக்கவர்களாகவும் உள்ளார்ந்த உற்சாகம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். மேஷ ராசியின் சிறப்புகள், ஆளுமை, விருப்பங்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் தேர்வு போன்றவற்றை இக்கட்டுரை விரிவாக விளக்குகிறது. மேஷ ராசியினரின் முக்கிய பண்புகளில் ஒன்று முன்னணியில் இருக்கும் ஆசை. இவர்கள் அதிக நம்பிக்கையுடன் செயல்படுவார்கள். இயல்பாகவே உணர்ச்சி மிக்கவர்களாக இருப்பதோடு எந்த பணியையும் விரைவாக முடிக்க விரும்புகிறார்கள். இவர்களின் முடிவெடுக்கும் திறன் வேகமானது, ஆனால் சில சமயம் தீர்மானிக்கும் திறன் குறைவாக இருக்கலாம். ஆற்றல் மிகுந்த, திறந்த மனப்பாங்கு கொண்ட போட்டியாளர்களான இவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்க ஆசைப்படுகிறார்கள். நெருப்பு குணம் கொண்ட இவர்கள் துணிச்சலான செயல்பாடுகளில் ஈடுபடுவர். சில நேரங்களில் முக்கியமான விஷயங்களை புறக்கணித்து வேலைகளில் முனைப்பாக இருப்பார்கள். தங்களின் திறனை நிரூபிக்கும் ஆர்வம் இவர்களிடம் காணப்படுகிறது. பொறுப்பேற்கும் போக்கும்
போட்டியான மனப்பான்மையும் இவர்களின் தனித்துவமான அம்சங்களாகும். இவர்கள் தன்னிச்சையாகவும் ஊக்கமளிக்கும் தன்மையும் கொண்டவர்கள். சிவப்பு நிறம் மேஷ ராசியினரை கவர்கிறது. இவர்களுடன் நட்புக்காக முதலில் நேர்முகமாக பேசத் தொடங்குவது அவசியம். இவர்களிடம் உங்கள் எண்ணங்களை வெளிப்படையாகச் சொல்லுங்கள், ஏனெனில் இவர்களும் அதே போன்று நடந்து கொள்வார்கள். ஆற்றல் மிக்கவர்களே இவர்களை கவர்கிறார்கள். காதல் விஷயத்தில் மேஷ ராசியினர் விரைவாக காதலில் விழுகிறார்கள். சமூக விஷயங்களில் நேரத்தை வீணடிக்க விரும்பாத இவர்கள் ஒருவரை அறிந்து கொள்ள விரைவாக நேரம் ஒதுக்குகிறார்கள். காதலில் உள்ளார்களா இல்லையா என்பதை விரைவில் புரிந்து கொள்கிறார்கள். உறவுகளைப் பற்றி விரைவாக முடிவெடுப்பதோடு தேவையில்லை என்றால் உடனடியாக உறவை முறித்துக் கொள்கிறார்கள். உணர்ச்சிகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளும் நபர்களை மேஷ ராசியினர் விரும்புகிறார்கள். அன்பான, நேர்மையாக பேசும், பொருளாதார ரீதியாக நிலைப்பாடு கொண்டவர்கள் இவர்களை கவர்கிறார்கள். மேஷ ராசியின் வாழ்க்கை துணைவி அல்லது காதலியானவர் கூர்மையான, சுறுசுறுப்பான மற்றும் உணர்ச்சிவசப்பட்டவராக இருப்பார். கவரப்பட்டதை அனுபவிக்கும் இவர் எல்லாவற்றையும் தானே செய்ய விரும்பும் இயல்பு கொண்டவராக இருப்பார். மேஷ ராசியினர் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த விரும்புவதோடு தங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளும், மனதை புண்படுத்தாத நபரையே வாழ்க்கை துணையாக விரும்புகிறார்கள். மேஷ ராசியினரின் ஆளுமை பற்றி பேசும்போது இவர்கள் பரிவுடன் நடந்து கொள்பவர்கள் மற்றும் நல்ல உதவியாளர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களை மகிழ்விப்பதில் இவர்கள் முன்னணியில் உள்ளனர், ஏனெனில் இவர்கள் மனதார நல்லவர்களாக இருப்பதோடு தேவைப்படும்போது எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள். மேஷ ராசியின் ஆண்கள் மற்றும் பெண்களின் ஆற்றல் அளவு ஒரு புலியின் ஆற்றல் போன்றது. இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எதைச் செய்தாலும் லட்சிய மனப்பான்மையோடும் போட்டியுடனும் செயல்படுகிறார்கள். சிறிய வேலைகளிலிருந்து பெரிய சவால்கள் வரை எதிலும் சிறப்பாக இருக்க விரும்புகிறார்கள். செய்வதற்கு முன் சிந்தி என்பது மேஷ ராசியினருக்கு முக்கியமான பாடமாகும், ஏனெனில் இவர்கள் முதலில் செயல்படுவதும் பின்னர் சிந்திப்பதுமாக செயல்படுகிறார்கள். இவர்களின் துணிச்சலுக்கு காரணம் இவர்களின் தலைமை திறன் மற்றும் நம்பிக்கை ஆகும். மேஷ ராசியினர் எளிமையாகவும் நேர்மையாகவும் மற்றவர்களுடன் பழக விரும்புகிறார்கள். இவர்கள் மற்றவர்களின் முதுகில் குத்தும் பழக்கம் கொண்டவர்கள் அல்ல, ஆனால் சில சமயங்களில் வாய்விட்டு விமர்சிக்கலாம். காதலில் மேஷ ராசியினர் தங்கள் முழு அன்பையும் தருகிறார்கள். ஒருவரை நேசிக்கும் போதோ அல்லது வெறுக்கும் போதோ எந்த மறைவும் இல்லாமல் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள். இவர்களின் இயல்பான சுதந்திரம் குறிப்பிடத்தக்கது. மேஷ ராசியினரின் இதயத்தை வெல்ல விசுவாசமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக இவர்களைப் போலவே வாழ அனுமதிக்க வேண்டும், ஏனெனில் இவர்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பவர்களிடமிருந்து தங்களை விலக்கிக் கொள்வார்கள். மேஷ ராசியினரின் குடும்ப உறவுகள் சிக்கலானவையாக இருக்கலாம், ஏனெனில் இவர்கள் நேரடியாக பேசுவதை விரும்புகிறார்கள். இவர்கள் குடும்ப வாழ்க்கையில் இராஜதந்திரம் பேசுவதை தவிர்க்கிறார்கள். ஆனால் நண்பர்களுடனான உறவு மிகவும் சுதந்திரமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். சமூக தளத்தில் நல்ல உறவுகளை வளர்த்துக் கொள்கிறார்கள். மேஷ ராசியினரின் வாழ்க்கையை பார்க்கும்போது இவர்கள் துடிப்பானவர்கள், வலுவான நோக்கங்கள் கொண்டவர்கள் மற்றும் சுயாதீனமானவர்கள். இயற்கையான தலைவர்களான இவர்கள் லட்சியமும் நம்பிக்கையும் கொண்டவர்கள். ஆவணங்கள் சார்ந்து அல்லது மந்தமான வேலைகளை விட தொழில் முனைவோராகவோ அல்லது அரசாங்க பணிகளிலோ சிறப்பாக செயல்படுகிறார்கள். இயக்கம் மற்றும் ஆற்றல் தேவைப்படும் துறைகளில் இவர்கள் சிறப்பாக விளங்குகிறார்கள். அறுவை சிகிச்சை நிபுணர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், விளையாட்டு வீரர்கள் போன்ற துறைகளில் இவர்கள் திறன் கொண்டுள்ளனர். மேஷ ராசியின் ஆண்கள் தங்கள் குடும்பத்துடன் நல்ல உறவை வளர்த்துக் கொள்கிறார்கள். நல்ல காதலர்களாகவும் நண்பர்களாகவும் இருப்பார்கள். தீக்குணம் கொண்ட ராசிகளான சிம்மம் மற்றும் தனுசுடன் இவர்கள் நல்ல பொருத்தம் கொண்டுள்ளனர். இவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதோடு ஆற்றலை சரியான வழியில் பயன்படுத்துகிறார்கள். தொழிலதிபர்களாக இவர்கள் திறமையும் ஆற்றலும் கொண்டவர்கள். நல்ல வணிக உணர்வு கொண்ட இவர்கள் நடைமுறை திறன் மிக்கவர்கள். லட்சிய மனப்பான்மை கொண்ட இவர்கள் வெற்றிகரமான தொழிலதிபர்களாக மாறுகிறார்கள். காதல் மற்றும் திருமணத்தில்
மேஷ ராசியினர் தங்கள் விருப்பத்திற்கேற்ப துணைவியை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆர்வமுள்ள மனைவியை விரும்பும் இவர்களுக்கு கவர்ந்திழுக்க சிறிது கடினமாக இருக்கலாம். உறவுகளில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த விரும்பும் இவர்கள் தங்கள் உணர்வுகளை எளிதில் வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் துணைவியிடம் அதிக உணர்திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். கணவனாக மேஷ ராசியினர் பக்தியுள்ளவர்களாக இருப்பார்கள். சில நேரங்களில் இவர்களின் பகுத்தறிவு மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம். துணைவியார் இவர்களின் பிரிவினை போக்கை சமாளிக்க வேண்டியிருக்கலாம். இவர்களின் அக்கறையும் பாசமும் தெளிவாக தெரியும். மேஷ ராசியின் பெண்கள் வலுவான ஆளுமை, பொறுமை மற்றும் உறுதிப்பாடு கொண்டவர்கள். தனது எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இவர்கள் சில நேரங்களில் வினோதமாகவோ அல்லது கடினமாகவோ இருக்கலாம். செவ்வாய் கிரகம் ஆட்சி செய்யும் இந்த ராசியினர் சிம்மம் மற்றும் தனுசுடன் நல்ல பொருத்தம் கொண்டுள்ளனர். துலாம் ராசியினருடனும் நல்ல உறவை வளர்த்துக் கொள்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் ஆற்றல் மிக்கவர்களாகவும் உறவில் சமநிலை பேணுபவர்களாகவும் இருக்கிறார்கள். காதலில் மேஷ ராசி பெண்கள் தங்கள் துணைவருடன் நல்ல நேரத்தை செலவிட விரும்புகிறார்கள். ஆனால் தங்கள் சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். மேஷ ராசி பெண்கள் உணர்ச்சி மிக்கவர்கள், தங்களை போன்றவர்களை விரும்புகிறார்கள். திருமண வாழ்க்கையில் அக்கறை காட்டினாலும் தங்கள் சுதந்திரத்தை விட்டுக் கொடுப்பதில்லை. தங்களை தாங்களே முடிவு செய்ய விரும்பும் இவர்களுடன் திருமணம் செய்து கொண்டால் சலிப்பான தருணங்கள் கிடையாது. மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்த வாழ்க்கையை நடத்துவார்கள். உந்துதல் மிக்கவர்களான இவர்கள் வலுவான நம்பிக்கை கொண்டவர்கள். தனது கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தும் திறன் கொண்டவர்கள். பணியாளராக உதவியாகவும் தாராளமாகவும் இருப்பதால் மற்றவர்கள் இவர்களிடம் பிரச்சனைகளை தீர்க்க வருகிறார்கள். 9 முதல் 5 வரை வேலைகளில் வசதியாக இருப்பதில்லை. தனது சொந்த தொழிலை தொடங்கும் எண்ணம் கொண்டவர்கள். மேஷ ராசியினருக்கு பொருத்தமான ராசிகள். மேஷ ராசியினருக்கு மிதுனம், சிம்மம், தனுசு மற்றும் கும்பம் ராசியினருடன் நல்ல பொருத்தம் உள்ளது. ரிஷபம், கடகம் மற்றும் மகர ராசியினருடன் குறைவான உறவை கொண்டிருக்கிறார்கள். ராசிகளை அடிப்படையாக கொண்டு பொருத்தத்தை மதிப்பிடலாம். ஆனால் இது மிகவும் எளிமையான முறையாகும். ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் பல குணாதிசயங்கள் உள்ளன. கிரகங்களின் நிலைமைகளும் ஆளுமையில் தாக்கம் ஏற்படுத்துகின்றன. எனவே மேஷ ராசியினரிடையேயும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. முழுமையான தகவலுக்கு ஜாதகத்தை பார்க்க வேண்டும். மேஷ ராசியுடன் சிறந்த பொருத்தம். சிம்மம், மேஷ ராசியினருடன் சிம்மம் அதிக பொருத்தம் கொண்டது. இரண்டும் ஆதிக்கம் செலுத்த விரும்பாததால் இணைந்து போகிறார்கள். இரண்டும் நெருப்பு குணம் கொண்டவை. சிக்கல்கள் வந்தாலும் இவர்கள் விரைவில் தீர்த்து விடுகிறார்கள். தனுசு, இரண்டாவது சிறந்த பொருத்தம் தனுசுடன் உள்ளது. இது ஒரு நெருப்பு ராசியாகும். இந்த 2 ராசியினரும் ஒருவருக்கொருவர் தைரியத்தை தூண்டுகிறார்கள். சுற்றி விளையாட விரும்பும் இவர்களின் உறவு கொந்தளிப்பாக இருக்கும். உடல் ரீதியான உறவு வலுவாக இருக்கும். மேஷ ராசியினர் தனுசின் உற்சாகத்தை விரும்புகிறார்கள். தனுசு ராசியினர் மேஷத்தின் நட்பை விரும்புகிறார்கள். துலாம், மேஷம் மற்றும் துலாம் 2 முரண்பாடான ராசிகளாகும். இந்த இரண்டும் 2 துருவங்களைப் போன்றவை. இருப்பினும் இவற்றின் வேறுபாடுகளே இவற்றை ஒன்றாக்குகின்றன. மேஷம் வீரர்கள், துலாம் சமாதானம் செய்பவர்கள். சிந்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் நல்ல உறவு உருவாகிறது. மேஷ ராசியுடன் குறைந்த பொருத்தம். மகரம், மேஷம் மற்றும் மகரத்தின் உறவு சிக்கலானது. மோசமான ஜோடிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இருப்பினும் காதலன் காதலியாக அல்லது கூட்டாளிகளாக சில நேரங்களில் நல்ல உறவை உருவாக்குகிறார்கள். வெற்றி மற்றும் கடின உழைப்புக்காக பெயர் பெற்ற இந்த 2 ராசிகளும் வெவ்வேறு பாணிகள் காரணமாக நல்ல கலவையாக இல்லை. கடகம், மேஷம் மற்றும் கடகம் அனைத்து ராசி சேர்க்கைகளிலும் மிகவும் கொந்தளிப்பானது. இவை ஒருவருக்கொருவர் குறைபாடுகளை வெளிக்கொணர்கின்றன. மேஷ ராசியினர் பிரச்சனைகளை நேருக்கு நேர் சந்திக்க விரும்புவார்கள். கடக ராசியினர் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பில் கவனம் செலுத்துகிறார்கள். ரிஷபம், மேஷம் மற்றும் ரிஷபம் ஒன்றாக பொருந்தாது. மேஷ ராசியினருக்கு வாழ்க்கை ஒரு சாகசம், ரிஷப ராசியினருக்கு ஆறுதல் முக்கியம்.
மேஷ ஆணும் ரிஷப பெண்ணும் ஒன்றாக வாழ்வது கடினம். ரிஷப ஆணும் மேஷ பெண்ணும் சேர்ந்தாலும் உறவு நிலையற்றதாக இருக்கும். மேஷ ராசியினர் தைரியமான வீரர்களாகவும் தங்கள் மனதிற்கு பெருமை கொள்பவர்களாகவும் இருக்கிறார்கள். கடின உழைப்பையும் சவால்களையும் விரும்பும் இவர்கள் எதிலும் பின்வாங்க மாட்டார்கள். பல வழிகளில் போற்றத்தக்கவர்களாகவும் பொழுதுபோக்கு வாய்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் உறவுகளில் சவாலாக இருக்கலாம். பொருத்தமான துணைவியார் கிடைத்தாலும் உறவில் உறுதியற்ற தன்மை இருக்கும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 3 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 3 வேண்டும் என்றால் பாகம் 3 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 3 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 3 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.